ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லா ட்ரிப்புமே வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்திருக்கா அப்படின்னா இல்லை தான். ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருந்திருக்கு தான். ஆனால் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவுமே ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் இன் இந்தியா அப்படின்னா டார்ஜிலிங் தான். அதுவும் அந்த டார்ஜிலிங்கில் எங்களுக்கு இப்படி ஆகுமா அப்படிங்கிற யோசிக்க அளவுக்கு இருந்துருச்சு. எங்களோட ஆனிவர்சரிக்காக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் வந்து அக்டோபர் 1 வந்து நாங்கள் வந்து டார்ஜிலிங் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். சீசன் டைமுங்கிறதுனால கொஞ்சம் இல்லை, நிறையவே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இது வந்து கஞ்சன்ஜங்கா மவுண்டெயின். இதுதான் வந்து இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் எந்த பிளேசஸில் நின்னாலும் இதை பார்க்கலாம். ஆனால் வந்து பகல் டைம் ஃபுல்லாக இது வந்து ஸ்னோவால் மூடி இருக்கும். வெள்ளை கலரில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் சன்ரைஸும் சன்செட் அப்பவும் அந்த சூரியனோட வெளிச்சம் படும்போது இது கோல்டன் கலரில் பிரதிபலிக்கும். அதை பார்க்குறது தான் இது அழகை. இதை பார்க்குறதுக்காகவே ஒரு பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட்டு. அது பேர் டைகர் ஹில். ஆனால் நாங்கள் வந்து டார்ஜிலிங் உள்ள என்டர் ஆகவுமே எங்களுக்கு வந்து அந்த பிரதிபலிக்கோட அழகை வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து போகிறத வந்து தவிர்த்துட்டோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே டார்ஜிலிங்குள்ளே என்ட்ரானதே வந்து 5:30 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஹோட்டலுமே ஓப்பனில் இல்லை. எல்லாமே செக்இன் வந்து 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி தான் இருக்குது. அது வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரில. ரொம்ப தேடி அழிஞ்சு கடைசியில் ஒரு ஹோட்டல் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 5,000 rupees சார்ஜ் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணி 5,800 வந்துச்சு. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். நாங்கள் தங்கின ஹோட்டல்லே 3,500க்கு மேலே எதுலேயுமே நாங்கள் பே பண்ணி தங்கினது கிடையாது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் மற்ற ரூமை கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் மாதிரி இருக்குது, ரூம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கே 4,000 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதனால் இவ்வளோ ஹையாக இருக்குது, எப்போவுமே இப்படி தான் இருக்குமா இல்லை சீசன் டைமு, அதுவும் இல்லாமல் துர்கா பூஜா வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஸோ அதனாலயா என்னன்னே எங்களுக்கு புரியலை. ஆனால் வந்து வேறு வழி இல்லை, நம்ம அங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கேன். ஹஸ்பண்ட் போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டார் கடையில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மசால் தோசை வாங்கிட்டு வந்துருந்தாரு. ஒரு மசால் தோசை 150 rupees, ரெண்டுக்கும் 300 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வந்து கேப் வந்து விசாரிக்க போயிருந்தோம். ஏன்னா அங்கே ஓலா கிடையாது, ஆட்டோ கிடையாது. நம்ம அந்த கேபில் தான் ஒரு நாள் வந்து புக் பண்ணிவிட்டு நம்மளை அவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 5 இல்லைனா 6 இல்லைனா 7 பிளேசஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த 5 பிளேஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வந்து ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணாங்க. 7 பிளேஸ்க்கு போனோம்னா 7,000 ரூபாயா. ஸோ இப்படி கொடுத்து போகணுமா அப்படின்னு நாங்கள் வேணாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டல் பைக் தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ரெண்டலுக்கு பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா டீ கார்டனுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஜூ இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து டார்ஜிலிங்கோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ரெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். பெர் பர்சனுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஜூ ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் கலட்டி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜூ ஃபுல்லாக அலைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டாய் ட்ரெயின் பார்க்க போயிருந்தோம். டாய் ட்ரெயினுக்கு புக் பண்ண போனோம்னா அன்னைக்கின்னு பார்க்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு 5 to 7 டேஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே இந்த புக்கிங்காக தான் இருந்துச்சு. நீங்கள் இதுக்கெலாம் வந்து 1 வீக்குக்கு பிஃபோராகவே நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ரொம்ப சீசன் டைமு, டிக்கெட்டே அவைலபிள் இல்லை அப்படின்ட்டான். சுத்தம் அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ அங்கேருந்து டாய் ட்ரெயினை பார்த்துட்டு பட்டாசியா லூப் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபுல்லாகவே வந்து மிஸ்டாக இருந்துச்சு, எதுவுமே பார்க்க முடியலை. அங்கேருந்து அந்த மவுண்டெயினை வந்து பார்க்குறது தான் அழகு. ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுனால எங்களுக்கு பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் டின்னருக்கு வந்து நாங்கள் ஒரு 3-4 கடை ஏறி பார்த்தோம். அங்கே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வெஜ் தாலி 250 rupeesனு போட்டிருந்தோம். ஸோ பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்கள் காலையில் ஆளுக்கு ஒரு மசால் தோசை சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து ஜூ கிட்ட வந்து இந்த சேட் ஐட்டம் தான் சாப்பிட்டோம். சாப்பாடுன்னு எதுவுமே சாப்பிடல. சரி பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் பில் வந்து பே பண்ணியாச்சு. அது வந்து டோக்கன் படி தான் தருவாங்களாம். கூட்டத்தை பார்த்தா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், யாருமே காலியாக மாட்டுக்காங்க. நின்றுட்டே இருக்கேன், கால் வலிக்கு என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஃபுல்லாக அலைச்சல், கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு டயர்டில் அப்படியே 2 பேரும் படுத்துட்டோம். நைட்டு சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்கு வர பே பண்ணிட்டோம். சரி ஓகே அல்லா நாட்டம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காலையில் வந்து
பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நல்லா வெளுத்து கட்டியாச்சு. ஏன்னா நைட்டு சாப்பிடல. இதுக்கு அன்னைக்கு மத்தியானமும் சாப்பிட முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும். அதனால வந்துட்டு ஈரமான துணியெல்லாம் ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி எப்போவுமே வந்து ரூமில் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த டீ தூள் எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டு வந்துடுவேன். எப்பயாவது ஒரு நாள் இங்கே வீட்டில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணி பேக் எல்லாத்தையும் நாங்கள் ரிசப்ஷனில் வச்சுட்டு 2வது நாள் திருப்பி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் தான். இந்த மியூசியம் வந்து எங்களோட ஹோட்டலில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நாங்கள் வந்து நடந்தே போயிட்டோம். இது முடிச்சுட்டு 2வதாக வந்து ராக் கார்டன் போகிறது தான் எங்களோட பிளானில் இருந்துச்சு. முந்தின நாள் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். அது வந்து 1200 வந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தோம்னா நமக்கு வேஸ்ட்டு தானே. ஏன்னா நாங்கள் ஈவினிங் கிளம்பிடுவோம். அதனால வந்து வேஸ்ட்டு தானே, நம்ம ஏதாவது கேப் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோமே. அன்னைக்குன்னு பார்க்க October 2 எல்லாமே பந்து. நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் கேப் விசாரிப்போமே, அந்த இடமே வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ ரோட்டில் வந்து அப்படி போயிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேபில் வந்து நம்ம ஆட்டோலாம் நம்ம கையை காமிச்சு நம்ம வந்து கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டோம். அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ராக் கார்டன் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு 3000 ருபீஸ் வேணும் அப்படிங்கிறாரு. 3000 ருபீஸ்க்கு 6 கிலோமீட்ரு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவார். இது ரொம்ப எங்களால் ஜீரணிக்கவே முடியலை. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் வந்து பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு ரெண்ட்டுக்கு பைக் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூட்டி தான் வந்து கிடச்சிது. இருக்கிறதுலே வந்து அந்த ஸ்கூட்டி ரொம்ப ஓல்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. அவர்கிட்ட நாங்கள் கேட்கவே செஞ்சோம், இது வந்து ஒப்பேராதா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, குட் கண்டிஷன், நல்ல வண்டி தான் அப்படின்ட்டு எங்கள் தலையில் கட்டிட்டாரு. இது வந்து நார்மல் ரோடில் போகிறதுக்கு நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ராக் கார்டன் வந்து ஃபுல்லாக அந்த குண்டும் குழியுமா, ஃபுல்லாக வந்து பெண்டு தான். இறங்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏற்றத்தில் வந்து ஏற்றவே முடியலை எங்களால். ராக் கார்டன்னா ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்புறப்போ சுத்தமாக வண்டி இழுக்கவே மாட்டுக்கு. ஏற்றத்தில் நான் இறங்கிட்டு அவங்க மட்டும் வண்டியில் போனாலும் வண்டி இழுக்க மாட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 பெண்டில் வந்து அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏற்றிட்டாரு. ஃபுல்லாக நான் நடந்து அப்படி தான் நான் வந்தேனே. என்னால் சுத்தமாக நடக்கவும் முடியலை. இப்படி மூச்சு வாங்கிருச்சு, அவ்வளோதான். அப்படி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து சத்தியமாக இதுக்கு மேலே முடியாது, ஒன்றை வச்சுக்கிட்டும் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா மணி வந்து 2:30 அந்த மாதிரி ஆயிட்டு. இதுக்கு மேலே வந்து 4 o'clock 4 to 4:30 வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதாச்சும் ஒரு கேப் வந்து நான் வந்து லிஃப்ட் கேட்டு பார்க்கேன். அப்படி இல்லைன்னா நான் காசு பே பண்ணினாலும் நான் வந்து ஒன்று ரூமில் விட சொல்லியது, நீ போயிரு, நான் எப்படியாவது வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் நின்று அவ்வளோ கேபு போகுது, ஒருத்தர் கூட லிஃப்ட் தரவே வண்டி நிறுத்தி என்னன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலாக அவங்கள குத்த சொல்லியும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நாங்கள் எங்களோட காரில் வந்து ரெண்ட் காரோ இல்லை ஓன் கார்லேயோ போயிருந்து இந்த மாதிரி யாராவது லிஃப்ட் கேட்டாலும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் தான். ஆனால் வெளியில் நின்று லிஃப்ட் கேட்குற இடத்துல நான் நின்றதுனால ஐயோ யாராச்சும் நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கேப் டிரைவர் வந்து அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி என் ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது நான் வந்து முடிவு பண்ண முடியாது, உள்ளே இருக்க என்னோடய கஸ்டமர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. உள்ளே வந்து 2 கப்பிள் வந்திருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஒருத்தங்க தான் இருந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க கீழே வந்து இந்த டீ கார்டனில் இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க வந்தது நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் இன்னொரு கப்பிளும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், வாங்க அப்படின்ட்டாங்க. என் ஹஸ்பண்ட் என்னவோ நீ போயிரு, அவங்க வந்து பட்டாசியா லூப்புக்கு வந்து நெக்ஸ்ட் விசிட் பண்ணுறது போயிருந்தாங்க. ஸோ அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், அதனால் நீ அங்கே சேஃப் தான், நீ அங்கே நில்லு, நான் வந்துடுவேன் அப்படின்ட்டாரு. அவருக்கு என்னமோ தைரியம் தானே. எனக்கு தான் வந்து இந்த விடாமுயற்சி படம்லாம் என் மைண்டில் வருது. ஐயோ இப்படி தான் த்ரிஷாவை கூட்டிகிட்டு போய் கடத்தி வச்சு அந்த மாதிரி மிரட்டுவாங்க, இது யாருன்னே தெரியாது, எப்படி நம்பி போகலாமா தெரியாத, ஒரு முக்கியமாக பாஷை தெரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு புரியாது. ஆனால் வந்து சரி ஓகே அல்லாவோட, எனக்கு உள்ளே வந்து குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க, அல்லா விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறிட்டோமே. அப்புறம் உள்ளே ஏறினதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து கேரளாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இல்லை தமிழ்நாடு அப்படின்னு. இந்த மாதிரி அவர் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி
அவங்க இந்த மாதிரி வந்து லீவுக்கு வந்ததுனால நாங்கள் ட்ரிப்பு வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து குஜராத் அப்படின்னு அவங்க ஆர்மி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் மனசு கொஞ்சம் நார்மலாச்சு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பட்டாசியா லூப்க்கு அவங்க என்னை இறக்கி விட்டுட்டாங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க, நான் வெளியில் நின்னேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது, அங்கே போகிறது தான் பிளானு. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். மறுபடியும் வண்டி வந்து ஆஃப் ஆகிட்டு, ஆனே ஆக மாட்டேன்ட்டு. அப்புறம் வந்து பெட்ரோல் ஊற்றி பார்ப்போம் அப்படின்னா October 2 பெட்ரோல் பல்க்கு கூட பந்து. இது வந்து பிளாக்ல 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 300 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 250 சொல்லி 250 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. பெட்ரோலும் ஊற்றி பார்த்தாச்சு, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. இந்த ரஜினி பழைய படத்தில் வந்து லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு அப்படின்னு நடு ரோட்டில் நின்றுட்டு 2 பேரும் பிளாட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, இது ஒப்பேராதுப்பா, சாரி, ஜாப்பனீஸ் டெம்பிள்லாம் வாய்ப்பே இல்லை, அதுவும் வந்து ஏத்தமாக இருக்கும், கண்டிப்பாக ஏறாது, நீ ரூமுக்கு போயிரு, நான் வந்து பைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் வந்துடுதேன், நைட்டு வந்து எங்களுக்கு ட்ரெயின், அதனால் வந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு. திருப்பி நான் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூமை ரீச் ஆகிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு சரி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடவா செய்வோன்னு நேற்று நைட்டு நாங்கள் போனோம், அதே ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தார் என் ஹஸ்பண்டு, இந்த மாதிரி நாங்கள் பே பண்ணோம், சாப்பிட முடியல அப்படின்னு. இட்ஸ் ஓகே பரவாயில்லைன்னு எங்ககிட்ட காசு வாங்காமல் அதே காசுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. நாங்கள் சாப்பிட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டு எங்களோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி எங்களோட எல்லா ட்ரிப்புமே வந்து ப்ரீ பிளான்டாக இருக்காது, ஆன் த ஸ்பாட் தான் இருக்கும். அதே மாதிரி எத்தனை நாள் இருக்கிறோங்கிறதும் அந்த இடத்த பொறுத்து அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லைனா வந்து உடனே கிளம்புறதோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் ரிட்டன் டிக்கெட் கூட போடலை, தக்கலில் வந்து டிக்கெட் இருந்துச்சு, அன்னைக்கு நைட்டு போகிறதுக்கு அன்றைக்கி 11 மணிக்கிட்ட டிக்கெட் அவைலபிள்னு போட்டாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, எங்கேயுமே போயிட்டு வர முடியலை ஃப்ரீயாக அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் நான் வந்து 2 நாளில் எப்படி கிளம்ப, அதெல்லாம் இல்லை, நம்ம 2 நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்னோம். இல்லைப்பா இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். இங்கேருந்து ஜல்பைகுரி வரைக்கும் கேபு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கவுஹாட்டிக்கு ட்ரெயின். நாங்கள் வீட்டுக்கு வந்த 2வது நாள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிலச்சரிவுனால 17 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆனாலும் இல்லை முடிஞ்சிட்டாலும் அது அல்லாவுடைய நாட்டு தான், நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.